அழகான பச்சை நிற காடு. மரங்கள் மெதுவா ஆடுச்சு. பறவைகள் இனிமையா கீச்சு கீச்சுன்னு பாடுச்சு. இந்த அமைதியான காட்டுக்குள்ள ஒரு சிறிய பூனை வாழ்ந்துட்டு வந்துச்சு. பெரிய மரத்தின் வேர்கள் நடுவுல உலர்ந்த இலைகள், பச்சை பாசி, சின்ன கிளைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு குட்டி பாதுகாப்பான இடம். அதுக்குள்ளதான் அந்த பூனை தூங்கும். காலை சூரியன் மெதுவா ஒளி வீசும்போது பூனை கண் திறந்துச்சு. மெதுவா வெளியில வந்துச்சு. காற்றை சுவாசிச்சு பார்த்துச்சு. காட்டுல வாழுற பூனைக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய அனுபவம் இது. பூனை நடக்குது. இலைகள் மேல் காலடி சத்தம். சின்ன சின்ன பூச்சிகள் ஓடுது. அணில்கள் மரத்துல ஏறுது. பூனை எதையும் தொந்தரவு பண்ணல. அமைதியா சுற்றி பார்த்துக்கிட்டே போகுது. அப்போ திடீர்னு ஒரு விசித்திரமான சத்தம். சலசலன்னு. பூனை நின்றுடுச்சு. காதுகள் நிமிர்ந்துச்சு. கண்கள் அந்த திசைய நோக்குச்சு. அந்த சத்தம் வந்த இடத்துக்கு பூனை மெதுவா நடந்து போச்சு. அங்க என்ன இருக்கு அப்படின்னு பார்த்துச்சு. கிட்ட போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, ஒரு சின்ன நீர் தொட்டி காட்டுக்குள்ள பழையதா இருக்குது. அதுல ஒரு மீன். தண்ணி ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால மீன் துள்ளுது. மீன் பயத்துல இருக்கு. பூனைன்னா மீனை சாப்பிடும் அப்படின்னு தானே நீங்க நினைச்சீங்க. ஆனா இந்த பூனை அப்படி இல்லை. பக்கத்துல போய் பாக்குது. பூனை கண்ணுல ஒரு விதமான கவலை. இந்த மீன் கஷ்டத்துல இருக்கே அப்படின்னு நினைக்குது. சுற்றி பார்த்த பூனை ஒரு பெரிய இலை எடுத்து அந்த இலையில அருகில ஓடுற ஒரு சின்ன நீரோடையில இருந்து தண்ணி எடுக்குது. மெதுவா ரொம்ப கவனமா எடுத்துட்டு வந்து அந்த தொட்டியில ஊத்துது. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு யோசிச்சு, இங்க விடுறது சரியில்லை. மீனை மெதுவா இந்த இலையில வச்சு அருகில இருக்கிற சுத்தமான குளத்துக்கு கொண்டு போகுது. குளத்துல தண்ணி நிறைய இருக்கு. பச்சை செடிகள், சூரிய ஒளி பிரதிபலிக்குது. பூனை மெதுவா மீனை தண்ணிக்குள்ள விடுது. மீன் ரொம்ப சந்தோஷமா துள்ளுது. வட்ட வட்டமா நீங்குது. அது உயிரோட இருக்கு. பூனை கரையில உட்காந்து அதை பாக்குது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம, ஒரு சின்ன புன்னகையோட. இதுக்கப்புறம் இந்த மீன் இந்த குளத்துல ரொம்ப சந்தோஷமா வாழப்போகுது. அப்புறம் என்ன, சூரியன் மெதுவா இறங்குது. காடு மீண்டும் அமைதியாகுது. பூனை மெதுவா எழுந்து அந்த காட்டு வீட்டை நோக்கி நடக்குது. இந்த கதையில பூனை மீனை சாப்பிடவே இல்லை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா குட்டீஸ்? இந்த பூனை மாதிரி தான் நம்மளும் இடத்துக்கு தகுந்த மாதிரி புத்திசாலித்தனமா நடந்துக்கணும். இந்த பூனை எப்படி இந்த மீனுக்கு உதவுச்சோ அது போலதான் நீங்களும் எல்லாருக்கும் நல்லது செய்யுங்க, நல்லதையே நினைங்க. சரியா குட்டீஸ்? நம்ம அடுத்த கதையில சந்திக்கலாமா? இந்த காட்டுக்குள்ள நானும் சித்துவும் மட்டும் அட்வென்ச்சர் பண்ண போறோம். அட்வென்ச்சர் பண்ண நீங்க ரெடியா? மேலும் இது போன்ற கதைகளுக்கு சித்து தமிழ் ரைம்ஸ் அண்ட் ஸ்டோரிஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.